என்னது இது? ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு இதெல்லாம்? நான் என்ன மெடலா வாங்கிட்டு வர்றேன்? பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க. திருஷ்டி எல்லாம் போகட்டும். இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நான் படிச்சு படிச்சு சொன்னேன். என் பேச்ச யாரு கேட்டா? எல்லாம் அவங்கவுங்க நல்லா இருந்தா போதுன்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. அப்படி எல்லாம் யாரும் நினைக்கல. கொஞ்ச நேரம் பேசாம இருங்களேன், நான் சுத்தி போடுறேன்ல. அப்ப நீயும் பேசாம சுத்து. ம். மீனா எங்க? ஏங்க, இப்ப எதுக்கு வந்த உடனே அவளை பத்தி கேக்குறீங்க? நான் எப்ப வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல தண்ணி எடுத்து கொண்டு வந்து மீனா தான். அதனாலதான் கேட்டேன். சமையல் கட்டுல வேலையில இருக்காளா? அவன் வீட்டுல இல்லப்பா, ஹாஸ்பிட்டல் உங்க கூட தான் இருப்பான்னு நினைச்சோம். மீனா எங்க? ஏதோ பூ ஆர்டர் வச்சு கொடுக்குறீங்கப்பா, அவசரமா கிளம்பி போயிருக்கா. மீனா ஆர்டர் கொடுக்க போயிருக்கான்னு சொன்னீல்ல, அப்பவே நீ போய் தான் சொல்றேன்னு எனக்கு தெரியும். ₹1,00,00,000 வருமானம் வர்றதா இருந்தாலும் எனக்கு அடிபட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது எக்காரணத்தை கொண்டு மீனா வீட்டுல இல்லாம இருக்க மாட்டான். என் பயத்தை நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு. உங்களுக்கு கால்ல அடிபட்டதோட நீங்க தப்பிச்சிட்டீங்க. இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? அதான் ஒண்ணும் ஆகலையில. ஒவ்வொரு நாளும் என்னால பயந்துகிட்டே இருக்க முடியாதுங்க. அவ இந்த வீட்டுல இருக்கிறது நல்லது இல்ல. குறைஞ்சது மனோஜுக்கு கல்யாணம் ஆற வரைக்குமாவது அவ இங்க வரக்கூடாது. ஓஹோ, ஓ அக்கறை என் மேல இல்ல, பையன் கல்யாணத்து மேல. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் எவ்வளவு பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா? எனக்கு நீங்களும் முக்கியம், மனோஜோட கல்யாணமும் முக்கியம். அவன் அம்மா வீட்டுல தான் இருக்கான். அம்மா வீட்டுலதான் இருக்காளா இல்ல இனி அம்மா வீட்டுலதான் இருப்பாளா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. பா, அம்மா உங்களை நினைச்சு பயந்துகிட்டு இருக்காங்க. மீனா இப்ப வீட்டுல இல்லைன்னா அவங்க பயமும் போயிடும். அவ அவங்க அம்மா வீட்லயே இருக்கட்டும். ஓஹோ, அப்பா விஜயா நினைச்சதை நடத்திட்டா. சந்தோஷமா அவளை அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்ட. புதுசு முண்டாட்டியும் பிரிச்சு வச்சிட்டேன். நான் பொண்டாட்டி இல்லாம தான் இந்த வீட்டுல இருக்கேன். ரவிக்கு உன் ஒய்ஃபு கூட இல்ல, அந்த மாதிரி இவனா இருக்கட்டும். தனக்கு ஒரு கண்ணு போனாலும் அடுத்தவனுக்கு 2 கண்ணு போகணும்னு நினைக்கிறவன் அவன். டேய், இந்த வீட்டுல எந்த கெடுதலும் நடக்காம இருக்கணும்னா மீனா இந்த வீட்டுல இல்லாம தான் இருக்கணும். வழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம்ங்கிற மாதிரி பேசுறேன். எந்த தப்புமே பண்ணாத மீனாவை பிரிச்சு வச்சிருக்கிற பாத்தியா? நீ பேசணும் பேச்சு தான் மீனா இங்க இருந்து போய். அவ போனது நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க. திருந்தவே மாட்டியா?